எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலை வணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதத்தை நமஸ்கரிக்கிறேன். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்க நாச்சியார் ஜோதிட நண்பர்கள் குழு நடக்கும் முதலாவது ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். திருச்சி ஸ்ரீரங்க நாச்சியார் ஜோதிட அறக்கட்டளை நண்பர்கள் பாலக்காட்டை சேர்ந்த திரு கண்ணன் அவர்களையும் சர்மா ஐயா அவர்கள் நண்பர்களையும் திருச்சி ஸ்ரீரங்க நாச்சியார் ஜோதிட அறக்கட்டளை நண்பர்கள் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜோதிட கருத்தரங்கின் தலைவர் ஸ்ரீ சக்தி சுவாமிஜி ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தான் மட்டும் மேடையா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற இந்த உலகத்துல தன்னை சார்ந்தவர்களை மேடைக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல முதல்ல நான் வந்து நினைக்கிறது வந்து தங்கப்பாண்டியன் ஐயா. நான் கிட்டத்தட்ட 12 வருஷமா ஜோதிட உலகத்துல இருக்கிறேன். இப்படி ஒரு கருத்தரங்கங்கள் வெளி உலகத்துல நடக்கிறதுங்கிறதே எனக்கு தெரியாது. அவர் தான் முதல் முறையா எங்க வீட்டுக்கு வந்தப்ப ஒரு நாள் சொன்னாரு, நீங்க நிறைய கருத்தரங்கம் பேசுங்க, அப்பனாதான் உங்களோட பெயர் புகழ் வந்து வெளி உலகத்துக்கு வரும் அப்படின்னு வந்து நிறைய சொன்னாரு. அவர் தான் முதல்ல என்னை வந்து மேடை ஏற்றி அழகு பார்த்தது. அதுக்கு அவருக்கு தலை வணங்குகிறேன். அரிது அரிது மாநிலராய் பிறப்பல் அரிது. அதுவும் புண்ணிய சேத்திரம் நிறைந்த இந்த திருச்சி மாநகரத்துல பிறக்கிறதும் பூர்வ புண்ணிய பலம், வாழ்வதும் பூர்வ புண்ணிய பலம். சிறப்பு மிக்க இந்த புண்ணிய சேகரத்துல இன்று காலடி எடுத்து வைத்து நான் பேச எனக்கு அனுமதி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு தலை வணங்குகிறேன். அது மிகப்பெரிய பாக்கியமா இல்லையா? எவ்வளவு பெரிய புண்ணிய ஸ்தலங்கள் இந்த இடத்துல இருக்குது. எவ்வளவு பேரு வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து வளர்க்கறதுக்காக இங்க வந்துட்டு போறாங்க. கடவுள் நம்மளை வந்து இங்க வந்து கூப்பிட்டு பேச வைக்கிறாருன்னா அதுக்கு நமக்கு வந்து ஒரு புண்ணியம் இருக்குன்னு தானே நமக்கு அர்த்தம். சரி, நான் டாபிக்கு வரேன். இப்ப வந்து நான் வந்து பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சரம் ஸ்திரம் உபயம். அதாவது மேசத்துல இருந்து மீனம் வரைக்கும் வந்து 12 கட்டம் இருக்குது. அந்த 12 கட்டத்திலையும் வந்து பல்வேறு ரகசியங்கள் இருக்குது, பல்வேறு தத்துவங்கள் இருக்குது. அந்த பல்வேறு தத்துவங்களையும் ரகசியத்தையும் ஜோதிட முன்னோர்கள் வந்து சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்ற இந்த 3 கான்செப்ட்ல தான் அடக்கி இருக்கிறாங்க. அதுக்கு யாராவது மாற்று கருத்து இருக்குதா? இதுக்கு மீறி வந்து ஜோதிடத்துல வந்து பலன் எளிமையா பலன் சொல்றதுக்கு வழியே வந்து கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜோதிடத்தை வந்து நம்ம வந்து பல முறையில நம்ம வந்து பலன் சொல்லிட்டு போறோம். அதாவது குறிப்பா முதல் வந்து பாரம்பரியத்திலிருந்து வந்ததுதான் பிரசன்னம், அதுக்கப்புறம் ஏஎல்பி, கேபி, இப்படி பல முறைகள்ல நம்ம வந்து ஜோதிடத்துல இருந்து பலன் சொல்றோம். எல்லா முறையும் கரெக்ட் தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் எந்த முறையில் பலன் சொன்னாலும் ராசியோட தன்மை, செயல்பாடுகள், குணநலன்கள் மாறுமா? அதை மாற்ற முடியுமா? அப்ப இந்த 3 தத்துவத்தை, அதாவது செயல்பாடுகள், குணநலன்கள், இது எல்லாத்தையுமே வந்து சரம் ஸ்திரம் உபயம் 3 கோட்பாடுகள் கூட அடக்க முடியுமா முடியாதா? இந்த 3 கோட்பாடுகள் தான் வந்து ஜோதிடம். இந்த 3 கோட்பாடுகளை வச்சு நம்ம வந்து வரப்போற வாடிக்கையாளர்களையும், வந்த வாடிக்கையாளர்களையும், வந்துகிட்டு இருக்கிற வாடிக்கையாளர்களையும் நம்ம முழுமையா வந்து மனநிறைவு அடைய செய்ய முடியும். அவங்களோட பிரச்சனைகளுக்கு முழுமையாக தீர்வு கொடுக்க முடியும். இப்ப எப்படி ஒரு வாடிக்கையாளர் பிரச்சனை இருக்கு, இந்த சரம் ஸ்திரம் உபயத்தை பத்தி நம்ம தீர்வு கொடுக்க முடியும்ன்றத பாக்குறதுக்கு முன்னாடி சரம்னா என்ன, ஸ்திரம்னா என்ன, உபயம்னா என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரம்னா என்ன, யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? சரம் அப்படிங்கிறது வந்து தடையற்ற இயக்கம் போன்ற ஒரு அமைப்பு. அதாவது சரம் அப்படின்னா வேகமா இயங்கிக்கிட்டே இருக்கும். மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 வந்து சரத்தத்துவத்துல அடங்கும். மாதங்கள்ல வந்து சித்திரை மாசம், ஆடி மாசம், ஐப்பசி மாசம், தை மாசம், இந்த 4மே வந்து சரத்தத்துவத்துல அடங்கும். சர ராசியிலையோ சர லக்னத்திலேயோ பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா துரு 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 துருன்னு இருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து உட்காரவே வந்து மாட்டாங்க. அவங்களோட எண்ணங்கள், செயல்பாடுகள் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்காலத்தை பத்திய சிந்தனைகள் வந்து அதிகமா இருக்கும். தான் என்ன செய்யணும், எப்படி செஞ்சா வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படா நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் காத்திருப்பாங்க. கிடைச்ச சந்தர்ப்பத்தை வந்து கரெக்டா
பிடிச்சுக்குவாங்க. அதே பிடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து எந்திரிச்சு மேல வந்துருவாங்க. ஒருத்தவங்களுக்கு சர ராசியில இருந்து ஒரு கிரகம் வந்து தசை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த தசையோட பலன் அந்த தசையோட ஆரம்பத்திலேயே வந்து கிடைச்சிடும். ஏன்னா அந்த ராசி வந்து அப்படியே இயங்கிக்கிட்டே இருக்கும், எப்பயுமே வந்து இயங்கிட்டே இருக்கும். சுபமா அசுபமா அந்த தசையோட ஆரம்பத்திலேயே அந்த ஜாதகருக்கு அந்த தசையோட பலன்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சரத்தத்துவத்துல இன்னொரு பெரியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து வளர்ச்சி தத்துவம். அதனால வந்து அந்த சரராசியில இருந்து ஒரு கிரகம் வந்து தசை நடத்தினா அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய அரிய சந்தர்ப்பங்கள் ஜாதகரை தேடி வரும். ஜாதகர் தேடி செல்ல வேண்டியதில்லை. ஆனா இந்த சரலக்னத்துல சரராசியில பிறந்தவங்க சந்தர்ப்பத்துக்காக வந்து காத்திருப்பாங்க. அப்ப சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கும் போது அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வந்துகிட்டே இருக்கும். இப்ப ஒருத்தவங்க வந்து குறுகிய காலத்துல செட்டில் ஆகுறாங்க லைஃப்ல அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஜாதகத்துல வந்து அதிக கிரகங்கள் வந்து சரராசியில இருக்குன்னு வந்து அர்த்தம். குறுகிய காலத்துல செட்டில் ஆகுறாங்கன்னா என்னது, அதாவது உரிய வயதுல திருமணம், உரிய வயதுல குழந்தை, உரிய வயதுல வீடு வாங்கணும். ஒரு 30 வயசு 35 வயசுக்குள்ள ஒருத்தவங்க வந்து லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்கன்னா அவங்க ஜாதகத்துல வந்து சரத்தத்துவத்துல வந்து அதிக கிரகங்கள் இருக்குது. இல்ல சரத்தத்துவத்துல இருந்து ஒரு கிரகம் வந்து திசை நடக்குதுன்றத நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஸ்திரம். ஸ்திரம்னா வந்து நிலையானது, அசைவற்றது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த 4மே வந்து ஸ்திர தத்துவத்துல அடங்கும். மாசங்கள்ல வந்து வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இந்த 4 மாசங்கள் வந்து ஸ்திர தத்துவத்துல அடங்கும். இப்ப இவங்களுக்கு ஒரு கிரகம் வந்து ஸ்திர ராசியில இருந்து ஒருத்தவங்களுக்கு வந்து திசை நடத்தினால் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிணத்துல போட்ட கல்லா அவங்களுக்கு முயற்சிகள் வந்து இருக்கும். அந்த ராசியில பிறந்தவங்களே வந்து அவங்க முயற்சியை வந்து எளிதில் வந்து இருக்க மாட்டாங்க. ஒரு கொள்கை இப்படி போச்சுப்பாங்க, நான் இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு வந்து இருப்பாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்களோட வாழ்க்கை வந்து இருக்கும். இப்ப ஒரு விஷயம் வந்து அவங்க செய்யறாங்க, அந்த விஷயம் சரியா இல்லை அப்படின்னா அடுத்த விஷயத்த நோக்கி அவங்க வந்து மூவ் பண்ண மாட்டாங்க. தான் நினைச்சதுதான் சரி அப்படின்னு அந்த விஷயத்த மட்டுமே அவங்க வந்து பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்த இடத்த விட்டு அசையவே வந்து மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த கிடைக்கிற பலன்கள் வந்து காலதாமதமா கிடைக்கும். அவங்களோட முயற்சிக்கு தகுந்த பலன் வந்து காலதாமதமா கிடைக்கும். இப்ப சிறராசியில இருந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கிரகம் வந்து தசை நடத்தினால் அதோட பலன்கள் வந்து அந்த தசையோட மத்தியம பகுதியில தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணி தான் அந்த தசையோட பலன்களை வந்து அவங்க பெற முடியும். அதுக்கடுத்தது உபயம். உபயம்னா வந்து மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4மே வந்து உபய தத்துவத்துல வந்து ஒரு மாதங்கள்ல வந்து ஆணி, அதாவது புரட்டாசி, மார்கழி, பங்குனி இந்த 4 மாசங்கள் வந்து உபய தத்துவத்துல வந்து ஒரு உபயம் அப்படின்னாலே வந்து மிதமான அசைவை வந்து கொடுக்கக்கூடியது. அப்ப வந்து இவங்களுக்கு வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ற வந்து டைலமா வந்து எப்பயுமே வந்து இருக்கும். அந்த உபயத்துல இருந்து ஒரு கிரகம் வந்து திசை நடத்தினால் அவங்களுக்கு அந்த திசையோட பிற்பகுதியில தான், அதாவது அந்திம காலத்துலதான் அவங்களுக்கு அந்த பலன் வந்து கிடைக்கும். இப்ப ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 3 தத்துவங்களுக்கு மீறி வேலை செய்யறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஒரு ஜாதகர் வந்து ஜாதகம் பார்க்க வர்றாங்க, அவங்களுக்கு வந்து பிரசன்னம் மூலமா எப்படி வந்து அவங்களுக்கு அந்த பலன் நடக்கும் நடக்காது அப்படின்றத வந்து எளிமையா வந்து சொல்ல வந்து முடியும். இப்ப ஆருடம் தான் வந்து ஒரு ஜாதகத்துல வந்து பிரதானமான பலன். இப்ப அவங்க வந்து ஜாதகம் பார்க்க வந்தா கூட நம்ம முதல்ல வந்து ஆருடத்தை வந்து நம்ம வந்து கணிச்சிடணும். அதாவது ஆருடங்கிறது வந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்க ஒரு ஆருடம் வந்து மாறிக்கிட்டே வந்து இருக்கும். இப்ப ஜாதகர் வந்து உள்ள வந்து உட்கார்ந்த நேரத்துல ஆருடம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடம் தான் வந்து அவங்களோட கேள்வி, அதோட பதிலுமே வந்து அதுலதான் இருக்குது. இப்ப இன்னைக்கு கோச்சாரத்தை நம்ம வந்து நிறைய வச்சுக்குவோம். மேசத்துல வந்து எந்த கிரகமும் வந்து இல்லை, ரிஷபத்துல குரு இருக்கிறாரு, மிதுனத்துல வந்து செவ்வாய் இருக்கிறாரு, சிம்மத்துல கடகத்துல வந்து எந்த கிரகமும் இல்லை, சிம்மத்துல வந்து இன்னைக்கு சந்திரன் வந்து இருக்கிறாரு, அதே மாதிரி கன்னியில வந்து சூரியன், புதன், கேது இருக்குது, துலாத்துல வந்து சுக்கிரன் வந்து இருக்கிறாரு, மகரத்துல வந்து எந்த கிரகமும் இல்ல, கும்பத்துல வந்து சனி இருக்கிறாரு, மீனத்துல வந்து ராகு வந்து இருக்கிறாரு. இப்ப மேசத்துல ஆருடம் போய்கிட்டு இருக்கு. அதாவது எத்தனை மணியா வேணாலும் இருக்கலாம், ஆருடங்கிறது வந்து அந்த மேசத்துல ஓடும்போது இப்ப 12 மணினா 12:05 வரைக்கும் வந்து நம்ம வந்து மேச ஆருடமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப மேச ஆருடம் ஓடும்போது ஒருத்தவங்க வந்து இப்ப ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா அவங்களோட கேள்வி என்னவாக இருக்கும்? மேசம் வந்து
சரத்தத்துவத்தை வந்து தன்னுள்ள வந்து அடக்கியது. இப்ப மேசத்துல எந்த கிரகமுமே இல்லை. அப்ப அவங்களோட கேள்வி என்னவாக இருக்கும்? மேசத்தை வந்து சுக்கிரன் வந்து பாக்குது. சுக்கிரன் வந்து சரராசியில இருக்கிறாரு. அதே மாதிரி சனி வந்து தன்னோட 3ஆம் பார்வையா பாக்குறாரு. இப்ப அவங்களோட கேள்வி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறீங்கன்னா, முதல் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்கலாம். ரெண்டாவது வந்து அழகு ஆடம்பர பொருள் சம்பந்தப்பட்ட கேள்வியா இருக்கலாம். ஒரு கார் வாங்குறேன், வீடு கட்டுறேன்ற கேள்வியா கூட இருக்கலாம். சனி பாக்குறாரு, அப்ப தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வியா இருக்கலாம், ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்வியா இருக்கலாம், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்கலாம். இப்ப அவங்களோட கேள்வி என்னன்றத நம்ம வந்து கணிச்சாச்சு. இது நடக்குமா நடக்காதா அப்படின்றதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம்? இதுதான் அவங்களுக்கு நடக்க போற பலன். அப்ப நம்ம என்ன பலன் சொல்லணும்? இப்ப திருமணத்தை பத்தி கேட்டாங்களா, அழகு ஆடம்பரத்தை பத்தி கேட்டாங்களா, நம்ம வந்து யோசிக்கவே வேண்டாம், தாமதவே வேண்டாம், கண்டிப்பாக நடக்கும். ஒரே செகண்ட்ல நம்ம வந்து சொல்லிடலாம். ஏன்னா சரம் உடனே நடக்கும். அவங்களுக்கு உடனே அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் வந்து நம்ம உடனே நடக்கும்னு அதுக்குள்ள தீர்வுகளை நம்ம தாராளமா வந்து சொல்ல முடியும். ஆனா சனி வந்து அந்த மேசத்தை வந்து 3ஆம் பார்வையா வந்து பாக்குறாரு. அப்ப சனி சம்பந்தப்பட்ட கேள்வி வந்து ஸ்திரராசில இருந்து சனி வந்து பாக்குறாரு. அப்ப அவங்க வந்து ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டாங்களாகவோ, ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டாங்களோ, அப்ப சரம் ஸ்திரம் ரெண்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பதில் வந்து சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தொழில் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு ஆரம்பிங்க. அப்ப வந்து நம்ம தசாபத்தியை பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரியான பலனை நம்ம சொல்லணும். இப்ப ரிஷபத்துல ஆர்வம் போயிட்டு இருக்குது. ரிஷபத்துல ஆர்வம் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா, இப்ப ரிஷபத்துல வந்து குரு பகவான் இருக்கிறாரு. அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க? பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்பாங்க, குழந்தைய பத்திய கேள்வி கேட்கலாம். இப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்? ஸ்திரத்துல ஆர்வம் போயிட்டு நம்ம என்ன பதில் சொல்லணும்? குழந்தைய பத்தி கேட்டாலும் சரி, பொருளாதாரத்தை பத்தி கேட்டாலும் சரி, ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லி 3 மாசம் கழிச்சு வாங்க, 6 மாசம் கழிச்சு வாங்க அப்படின்னு நம்ம பலன் சொல்லணும். ஏன்னா அது வந்து சிரமன்றது வந்து சலனமற்றது, நடக்கவே நடக்காதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா சிரத்துல இருந்து ஒரு கிரகம் வந்து பலன் நடத்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது காலந்தாமமா தான் அதோட பலனை வந்து கொடுக்கும். இப்ப மிதுனத்துல வந்து ஆர்வம் போய்கிட்டு இருக்குது. அங்க வந்து செவ்வாய் வந்து இருக்கிறாரு. என்ன கேள்வி கேட்பாங்க? வீடு பத்தி கேட்கலாம், கடன் பத்தி கேட்கலாம், நோய் பத்தி கேட்கலாம். இப்ப உபயம்ன்றதுனால மித லேசான இயக்கம் கொண்டதுதான். அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம பலன் என்ன சொல்லணும்? மிதுனம்ங்கிறது வந்து நடக்குமா நடக்காமா அப்படின்ற ஒரு இரட்டைத்தன்மையை கொடுக்க வேண்டியது தானே. அப்ப வந்து அவங்களுக்கு என்ன நம்ம பதில் சொல்லலாம்? அதாவது மிதுனத்துல வந்து எப்பயுமே அந்த உபயத்துல வந்து முதல் 15 டிகிரி வந்து சரத்தத்துவத்துல வேலை செய்யும், அடுத்த 15 டிகிரி வந்து சிரத்தத்துவத்துல வந்து வேலை செய்யும். இப்ப செவ்வாய் வந்து எங்க இருக்கிறாரு? சிரத்தத்துவத்துல தான் போய்கிட்டு இருக்காரு. 15 டிகிரிக்கு மேல போயிட்டாரு. அப்ப காலதாமதமா தான் அவங்களுக்கு ஆகும். அவங்களோட முயற்சிகள் வந்து காலதாமதமா தான் ஆகும். நம்ம வந்து தாராளமா பலன் சொல்லலாம். இப்ப கடகத்துல ஆர்வம் போயிட்டு இருக்கு. அப்ப அவங்களுக்கு நம்ம அவங்க வந்து என்ன கேள்வி நம்ம கிட்ட கேட்பாங்க? கடகத்தை எந்த கிரகமும் இன்னைக்கு பார்க்கல, ஆனா 8ல வந்து சனி இருக்கு. அவங்க வந்து என்ன கேட்பாங்க? ஏதாவது விபத்து, கண்டோ, சர்ஜரி, அவமானம் பத்தி கேட்பாங்க. அப்ப சடத்துலதான் வந்து அவங்களுக்கு இன்னைக்கு ஆர்வம் வந்து போயிட்டு இருக்குது. அப்ப நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லலாம்? உங்க பிரச்சனை எல்லாமே குறுகிய காலத்துல முடிஞ்சிடும், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லலாமா கூடாதா? சரி, இப்ப அடுத்து சிம்மத்துக்கு வருவோம். சிம்ம ஆர்வம் வந்து போயிட்டு இருக்குது. இப்ப அப்படின்னா அப்ப ஒருத்தவங்க வந்து வர்றாங்க, அங்க வந்து சந்திரன் வந்து நிக்கிறாரு. அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க? இடப்பெயர்ச்சி பத்தி கேட்பாங்க, மனசஞ்சலம் பத்தி கேட்பாங்க, பய உணர்வு பத்தி கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து பிரச்சனை தீருமா தீராதா? காலமா வாங்கும், தீராது. அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லி ஒரு 3 மாசம் கழிச்சு வாங்க, 4 மாசம் கழிச்சு வாங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்ப அடுத்து உபயத்துல வந்து இப்ப நம்ம வந்து அதாவது கண்ணில வந்து இப்ப ஆர்வம் போய்கிட்டு இருக்கு. கண்ணில வந்து சூரியன் இருக்குது, புதன் இருக்குது, கேது இருக்குது. இப்ப கண்ணில ஆர்வம் போயிட்டு போது வருவாங்க. அவங்க வந்து என்ன கேட்பாங்க? சூரியன் இருக்கிறதுனால வளர்ச்சியை பத்தி கேட்கலாம், அரசு உத்தியோகத்தை பத்தி கேட்கலாம். கேது இருக்கிறதுனால வழக்கு பத்தி கேட்கலாம். புதன் இருக்கிறதுனால டாக்டர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் பத்தி கேட்கலாம். இப்ப இந்த 3 கிரகமே வந்து சரத்துல போய்கிட்டு இருக்கா, சிரத்துல போய்கிட்டு இருக்கா? சரத்துலதான் இருக்கு. அதாவது 15 டிகிரிக்கு உள்ளதான் வந்து இருக்குது. அப்ப அவங்களுக்கு வந்து அவங்க என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வு தான் அவங்களுக்கு உடனே கிடைச்சிடும். நம்ம தாராளமா பதில் சொல்லலாம். இதே மாதிரிதான், இதேதான் வந்து ப்ரொசீஜர். ஒருத்தவங்க உள்ள வந்தாங்கன்னா உடனே அடுத்த செகண்ட் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து நடக்குமா நடக்காதுன்றத நம்ம வந்து
உடனே வந்து முடிவு பண்ணிடலாம். இப்ப சரம் அப்படிங்கிறது வந்து 1, 4 இப்ப சரத்துல ஒருத்தவங்க வந்து பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா, மேசலக்கணமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1, 4, 7, 10 இந்த 4மே கேந்திரங்களாகத்தான் வந்து வரும். அதுக்கடுத்து வந்து 2, 5, 8, 11 பணபலஸ்தானங்கள் வந்து 2வது கேட்டகரியா வந்து வரும். அதுக்கடுத்து 3, 6, 9, 12ங்கிற ஆவப்பிலிங்கம் வந்து 3வது கேட்டகரியா வந்து வரும். இப்ப 1, 4, 7, 10ங்கிற வந்து கேந்திரம். இப்ப அது எல்லாமே வந்து சரத்தத்துவத்துல வந்து வருது. இப்ப ஒருத்தவங்க வந்து ஒரு உத்தியோகத்துக்காக கேட்க வர்றாங்க. அப்ப உத்தியோகத்துக்காக கேட்க வரும்போது அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து நிலையான வேலையே இல்லை அப்படின்னு கேட்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆறுக்குடையவனும் புதனும் எங்க இருப்பாங்க? நிலையான உத்தியோகம் இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டு வர்றாங்க. அவங்களுக்கு வந்து ஆறுக்குடையவனும் புதனும் எங்க இருப்பாங்க? அவங்க ஜாதக ரீதியா ஆறுக்குடையவனா புதனும் எந்த அந்த சனம் சிரம் உபய தத்துவத்துல எங்க இருப்பாங்க? நிலையான உத்தியோகம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆறுக்குடையவன் வந்து உபயத்துலதான் இருப்பாங்க. அதான் வந்து நிலையற்றது. அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான அறிவுரை கொடுத்தா அவங்களுக்கு நிலையான வேலையை வந்து பெற்றுக் கொடுக்க முடியும்? ஸ்திர மாசங்கள்ல சூரியன் போகும்போது அந்த ஸ்திர மாதங்களை அவங்க பயன்படுத்தி வேலையில போய் சேர்ந்தாங்கன்னா, அதாவது வைகாசி மாசம், ஆவணி மாசம், கார்த்திகை மாசம் அவங்க போய் வேலையில போய் சேர்ந்தாங்கன்னா அவங்க வேலையில வந்து அவங்களுக்கு வந்து பெரிய மாற்றமே வந்து வராது. அவங்க நிலையா நிலைச்சு ஒரு இடத்துல அப்படியே வேலை பார்ப்பாங்க. இப்ப உத்தியோகத்துக்காக ஒருத்தவங்க வந்து கேட்டு வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 10ஆம் இடம் தான் வந்து உத்தியோகம். நிலையான உத்தியோகம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து 10 குடையவங்க வந்து உபயத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அவங்கள வந்து இதே மாதிரி ஸ்திர மாசங்கள்ல வந்து அவங்கள வந்து உத்தியோகங்கள் வந்து தொடங்க செய்யணும். அதே மாதிரி இப்ப 1, 4, 7, 10ங்கிறது வந்து கேந்திரமா வந்து வர்றாங்க. இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து சரராசியில பிறந்தவங்களா இருந்தா அவங்களுக்கு வந்து 10 குடையவன் வந்து சரமாத்தான் வந்து இருக்கும். அப்ப 10 குடையவன் வந்து சரமாக இருக்கும்போது அவங்க வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்த மாதிரியான வேலை பார்த்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில வளர்ச்சி இருக்குமா? இது வந்து எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்த வச்சுதான் வந்து நான் ஒரு அதாவது 9 வருஷத்துக்கு முன்ன இது பண்ண ஆய்வு. இது வந்து பயன்படுத்தி இப்ப வந்து பல பேருக்கு வந்து இந்த சரம் சிரம் உபயோகத்தை வச்சுதான் நான் வந்து தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் வந்து துலாலக்கணங்க, அவர் வந்து பலசர கடை வச்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து 10 குடையவன் வந்து சரம் தான். 10ஆம் இடம்ங்கிறது வந்து அன்றாடம் அழியக்கூடிய, அதாவது சந்திரன்றதால அன்றாடம் அழியக்கூடிய பொருள்கள் நம்ம தாராளமா சொல்லலாம். இப்ப அவங்களுக்கு வந்து 10 குடையவன் சந்திரனா இருக்கிறனால, ஆனா அவர் வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்த மாதிரியான பலசர கடை வச்சிருக்கிறாரு. காலைல 5 மணிக்கு திறக்கிறாரு, நைட்டு 11 மணி வரைக்கும் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா என்னால ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல என்னால போக முடியலன்னு நம்ம கிட்ட வந்து கேட்கிறாங்க. இதுதான் நான் வந்து இந்த சரம் சிரத்தை உபயோகத்தை பயன்படுத்தி நான் முதல் முறையா வெற்றியடைய செஞ்ச பரிகாரம். அப்ப நான் அவங்களுக்கு வந்து நான் வந்து சொன்னேன், இது வந்து சரத்தை, அதாவது அவங்களுக்கு வந்து சரத்தத்துவம் நம்ம சொல்லல. அப்ப சரம்னா அவர் வந்து உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தா அவருக்கு வந்து பெரிய வருமானம் வராதுன்றதுனால ஒரு வேன் வாங்கிக்கங்க, மினி வேன் வாங்கிக்கங்க. உங்க கடையில என்னென்ன பொருள் வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே அதை வச்சுக்கோங்க. பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்களுக்கு போங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஏரியா விதமா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து சொன்னேன். அப்ப அவர் வந்து ஒரு தயங்குறாரு. ஏன்னா நம்ம வந்து கடையை விட்டுட்டு நம்ம போய் பெரிய லெவல்ல வளர முடியலன்னா என்ன செய்ய அப்படின்னு ரொம்ப தயங்குனாரு. அப்ப சரி, ஆனாலும் நம்ம சொன்னோன்றதுக்காக அவர் வேன் வாங்குறாரு. அந்த பொருள்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டாரு. மாசம் வந்து 50,000க்கு தடுமாறினவர் வந்து ஒரு வருஷத்திலேயே வந்து ஒரு 15 லட்சம் 20 லட்சம்னு அவரோட வருமானம் வந்து பெருகிருச்சு. அப்ப இது பெரிய ரகசியமா இல்லையா? சரம் சிரம் உபயோகத்தோட ரகசியமா இல்லையா? அது மாதிரி ஒரு டாக்டருங்க, அவர் வந்து துலாலக்கணங்க. அவங்க வந்து பரம்பரையா டாக்டர் தான். ஆனா பரம்பரையான டாக்டர். ஆனா இவர் வந்து தன்னோட குலத்தொழிலை ஏற்று நடத்த வரும்போது வந்து தொழில வந்து அவரால் வந்து பெரிய நிலைமைக்கு வந்து வரவே முடியல. இப்ப இங்க வந்து 1, 4, 7, 10 சரம். அப்ப சரம்னா அவர் வந்து ஒரே இடத்துல வந்து உட்காரக்கூடாது. அசைஞ்சு அவர் வந்து வேலை பார்க்கணும். அப்ப ஒரே இடத்துல உட்கார்ந்து அவர் வேலை பார்க்கும்போது ஒரு மருத்துவமனையை வச்சுக்கிட்டு அந்த ஒரே இடத்துல இருந்து அவர் வந்து பெரிய லெவல்ல வந்து சம்பாதிக்க வந்து முடியாது. எங்க பரம்பரையே வந்து நாங்க வந்து டாக்டர் பரம்பரை அப்படின்னு வந்து அவங்க வந்து அந்த ஒரே இடத்துலயே உட்கார்ந்துருக்காரு. தந்தைக்கு பிறகு அவரால் வந்து அந்த தொழில வந்து பெரிய லெவல்ல வந்து சைன் பண்ண முடியல. ஆனா திறமை நல்லா வந்து இருந்துச்சு. அப்ப அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன், நீங்க வந்து இந்த கிளினிக்கை வந்து மூடிடுங்க. ஒரு 10 ஊருக்குள்ள வந்து ஏகப்பட்ட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒரு நாளும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு விசிட்டிங் டாக்டரா போங்க, அலையணும். நீங்க வந்து அலையணும். அதுதான் உங்களோட விதி.
விசிட்டிங் டாக்டரா போங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா அவருக்கு வந்து 10,000 சம்பளம். அப்ப ஒரு ஒரு கிளினிக்கை வச்சு மாசத்துக்கு வந்து 1 லட்சம் கூட சம்பாதிக்க முடியாம பெரும் கடனாளியாகப்பட்டவர் அந்த அதாவது அவர் வந்து அசைய ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு வந்து மாசம் வந்து 5 லட்சம் 10 லட்சம் வந்து வருமானம் பெருக ஆரம்பிச்சிச்சு. ஒரு வருஷத்துலயே அவர் வந்து கடனை ஃபுல்லுமே அடைச்சிட்டு பெரிய லெவல்ல தானே வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் தானே வந்து ஒரு பெரிய சேல்ஸா வந்து அவர் வந்து சேர்ந்தாரு. அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு. அது மாதிரி நிறைய பேர் வந்து 3 மாசத்துக்கு ஒருக்க 4 மாசத்துக்கு ஒருக்க வந்து வீடு மாத்திக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஒரு வருஷம் கூட ஒரு வீட்டுல வந்து அவங்களுக்கு வந்து இருக்க முடியாம இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறவங்க வந்து கரெக்டா அந்த ஸ்திர மாசங்களை வந்து பயன்படுத்தி ஆயில்யம் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு போய் வந்து அவங்க வந்து ஒரு வாடகை வீட்டுல போய் குடியேறினாங்கன்னா அவங்க நிலையா நிரந்தரமா அந்த வீட்லயே வந்து அவங்க வந்து குடியேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப எந்தெந்த மாசங்கள்ல என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நான் வந்து சொல்றேன். அதாவது சரலக்னத்துல வந்து தங்க நகை வாங்கலாம், அழகு ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம், வெளியூர் வெளிநாட்டு பயணம் வந்து செஞ்சா அது சுமூகமாக இருக்கும். ஒட்டுமொட்ட உதவி கேட்கறது, பள்ளிக்கூடத்துல போய் பிள்ளைங்களை சேர்க்கிறது, இதெல்லாம் வந்து சரலக்னத்துல செய்யலாம். அதே மாதிரி திருமணம் நடத்துறது, புதுமனை புதுவிழா நடத்துறது, பத்திரப்பதிவு பண்றது, வீடு மாற்றம் பண்றது, புதிய வேலையில சேர்றது, இதெல்லாம் வந்து சிறந்த வந்து செய்யலாம். அதே மாதிரி உபயம், நோய்க்கு வைத்தியம் பார்க்கறது, கடன் தீர்க்கிறது, இதெல்லாம் வந்து உபயங்களை வந்து செய்யலாம். பேச வாய்ப்பளித்த ஸ்ரீ சக்தி சுவாமி அவர்களுக்கு நன்றி. இதுவரைக்கும் பேச கடகம் வந்து சரம். அதான் இப்ப கடகம் வந்து சரம், சரத்தத்துவம். ஏன்னா நீங்க அது வந்து அசையும் தன்மை கொண்டது. இப்ப நீங்க வந்து அதுல வந்து நீங்க வந்து ஏதாவது வந்து தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆட்டம் காமிக்கும். சிரத்துல வந்து இப்ப சிம்மம்ங்கிறது வந்து சிரம், அதுல போய் நீங்க வந்து தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா நிலைச்சி நிக்கும். அடுத்து என்ன ராசி கேட்டீங்க? கன்னி வந்து உபயம். உபயம்ங்கிறது வந்து நிலையற்றது. அப்ப அதுலயும் தொழில் ஆரம்பிக்க கூடாது. ஆனா அதுல போய் நீங்க வந்து வைத்தியம் பண்ணலாம், கடன் தீர்க்கலாம்.